ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ الذي آتيناه آياتنا فانسلخ منها فأتبعه الشيطان فكان من الغاوين وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தாபிஈன்கள், தபாதாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அம்பியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய ஃபரதை நிறைவேற்ற முன்னதாகவே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய, வருகை தர இருக்குகின்ற நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஈடிணை இல்லாமல் நிலையாக உண்டாகட்டுமாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய ரிலா என்னும் பொருத்தத்தை பெற்றவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியம் அல்லாஹ் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. மருத்துவமனையினால் ஏற்படுகின்ற செலவினங்களை விட்டும் அதனால் ஏற்படுகின்ற சிரமம் கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வர இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் சாதகமான ஒரு முடிவை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சரி மனித குலத்திற்கு காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களில், நெறிமுறைகளில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் கோட்பாடுகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், கண்ணியம் என்றால் என்ன என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் தெளிவா சொல்றான், வலில்லாஹில் இஸ்ஸத். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு, வலி ரசூலிஹி அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு, வலில் முஃமினீன் மூமின்களுக்கும் சொந்தமானதுதான் கண்ணியம் என்பது என்றார்கள். இந்த அல்லாஹ் சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற முக்கியமான ஒரு குணம் ஒன்று இருக்கு. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியமான குணம் என்று ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை என்பது ஒரு குணம். சுயமரியாதை என்பது ஒரு குணம். சுயமரியாதையோடு எந்த ஒரு மனிதன் வாழுகின்றார்களோ அந்த வாழ்க்கையினுடைய தரமும் கண்ணியத்தையும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போகும். யார் செல்ஃப் ரெஸ்பெக்ட முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை நிச்சயமா அல்லாஹ் உயர்த்தும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக மனிதன் அந்த சுயமரியாதை என்னைக்கு பேண வேண்டும் என்று அவன் முடிவு செய்கின்றானோ அதற்குண்டான வழிகாட்டுதல்களையும் அதற்கு
வாழ்க்கை பாதையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை, எண்ணம் போல் அல்லாஹ் என்ன நிய்யத்தோ நிய்யத்துக்கு போலதான் வாழ்க்கை. அப்ப நம்முடைய நிய்யத் எப்படி இருக்கணும்? நான் என்னுடைய குணம் இந்த சுயமரியாதையை விட்டு இருக்கக்கூடிய எந்த காரியத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் முடிவு செய்யும். சுயமரியாதை இழக்கக்கூடிய எந்த இடத்திலேயும் இருக்க மாட்டேன். சுயமரியாதை கெடுத்து போகக்கூடிய எந்த இடத்திலும் என்னுடைய பேச்சுக்கள் இருக்காது. யாரோடும் இருக்க மாட்டேன். என்னுடைய சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய எந்த நபரோடும் இருக்க மாட்டேன் என்ற முடிவு ஒவ்வொரு மூமின்களிடத்திலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான குணமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான குணமாக இருக்குது. அற்ப சொற்பமான விஷயங்களுக்கெல்லாம் நம்முடைய கண்ணியத்தை எந்த இடத்துல அடகு வச்சிருக்கிறார். அற்ப சொற்பமான துன்யாவுடைய சாதாரண பொருளாதாரத்தை, எனக்கு இந்த காசு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார் தங்களுடைய சுயமரியாதை இழக்குகின்றார்களோ அவர்களுடைய மரியாதை, அவர்களை பார்த்து எந்த மனிதரும் மரியாதையான பார்வையோடு பார்க்க மாட்டார், கண்ணியமான பார்வையோடு பார்க்க மாட்டார், கேவலமான பார்வையோடு தான் பார்ப்பாங்க. அவங்களை கேவலப்பட்டு தான் பேசுவாங்க. அவங்களை புன்னகையோடு பார்க்க மாட்டாங்க. அவர்களை கேலி கிண்டலாக தான் பேசுவாங்க. உண்மையா இல்லையா? வாழ்க்கையில பாருங்க, எதுவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு போகக்கூடிய இடத்துல ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்க சஃபா நாட்டு அரசிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. சஃபா நாட்டு அரசிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த ஹுதுஹுத் பறவையின் சம்பந்தமாக ஒரு நிகழ்வு குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒன்றில் வரலாம். சஃபா நாட்டு அரசிக்கு ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த அரசி, அந்த நாட்டினுடைய அரசி என்ன செய்யறாங்க? அந்த கடிதத்தை எல்லா அமைச்சர்களுக்கு முன்னாலும் வச்சு ஆலோசனை கேட்கிறாங்க, ஐடியா கேட்கிறாங்க. இந்த லெட்டருக்கு என்ன பதில் கொடுக்கலாம், இதுக்கு என்ன முடிவு செய்யறது, யாருடைய அபிப்பிராயத்திற்கும் ஒத்து போகல, யாருடைய ஆலோசனைக்கும் யாருடைய ஐடியாவும் அந்த இடத்துல சூட் ஆகல, அவருக்கு பதில் கொடுக்கிறது. அப்போ அந்த அரசி ஒரு முடிவு செஞ்சாங்க. குர்ஆனில் வந்த வார்த்தை, வ இன்னி முர்சிலத்துன் இலைஹிம் பி ஹதியா, நான் அவருக்கு ஒரு அன்பளிப்பு அனுப்பி வைக்கிறேன். நான் அவருக்கு ஒரு அன்பளிப்பு அனுப்பி வைக்கிறதுக்காண்டி தீர்மானம் செஞ்சு அந்த அன்பளிப்பை அனுப்புறாங்க. பணம் அல்லது ஒரு பொருளாக அனுப்பி வச்சு, அது கூட ஒரு தூதரையும் அனுப்பி வச்சு அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் முடிவு செய்யலாம். எப்படி? ஒரு அன்பளிப்பு கொடுத்து அந்த அன்பளிப்பு மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரக்கூடிய பதிலும் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ரியாக்ஷனும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அன்பளிப்பை கொடுத்து அனுப்புறாங்க. சொல்லிவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அந்த நபர் போறாங்க. இந்த மாதிரி இந்த நாட்டிலிருந்து வந்திருக்கு, இந்த அன்பளிப்பு கொடுக்குறேன், இந்த அன்பளிப்பு வச்சு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. இது நிறைய இடத்துல ஒத்து போகும். நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல ஒத்துக்கும். அன்பளிப்பை கொடுத்து அந்த அன்பளிப்பின் காரணமாக எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, ஃபமா ஆதானில்லாஹ் கைரம் மிம்மா ஆதாக்கும், நீ என்கிட்ட என்ன கொண்டு வந்து கொடுத்திருக்கியோ அதை விட பெரிய கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான்னு. என்கிட்ட என்ன கொண்டு வந்து கொடுக்கறியோ இதை விட கண்ணியமா தான் அல்லாஹ் என்னை வச்சிருக்கான். இதை விட கண்ணியமாகவும் உயர்வாகவும் அல்லாஹ் வச்சிருக்கான். பல் அன்தும் பிஹதியத்திக்கும் துஃப்ரஹுன், நீ கொண்டு வந்து இந்த ஹதியாவை, இந்த அன்பளிப்பை நீயே எடுத்துட்டு நீயே வச்சு சந்தோஷமா இருக்க முடியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல விட்டு போகுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அன்பளிப்பை வாங்கியிருந்தா என்னவாயிருக்கும்? அவங்க சொல்றதை கேட்கிற மாதிரி ஆயிடும். அவங்க சொல்றதுக்கு அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே சொல்லணும். அவங்க தப்பே சொன்னாலும் அது ஓகே சொல்லணும். இவர் ஓகே சொல்லனா அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கினையா இல்லையா, எங்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை வாங்கினையா இல்லையா, எங்கிட்ட இருந்து அன்பளிப்பு வாங்கினையா இல்லையா, அப்ப நீ எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது என்ன இழந்து போகும்? அந்த இடத்துல தனக்குண்டான சுயமரியாதை அந்த இடத்துல தொலைச்சிரும். தனக்குண்டான கண்ணியத்தையும் சுயமரியாதையும் தொலைப்பான். காரணம் என்னவாகும்? பொருளாதாரத்தை வாங்கிட்டியா, அவன் சொல்றத கேளு, நான் சொல்றத கேளு அப்படின்னு யார் முடிவு பண்ணுவா?
இன்னும் அந்த அரசவையில் இருக்கக்கூடிய சபாநாட்டுடைய அரசி முடிவு செய்யல. இவருடைய ரியாக்ஷன் வச்சுதான் முடிவு செய்ய போறாங்க. இப்ப இது வாங்கி இருந்தா அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும், அவங்களுடைய பிரதிபலிப்பு என்னவா இருக்கும்? ரைட், இவர் வாங்கிட்டாரா, இவர் நாம் சொல்லதெல்லாம் கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு இழுக்கப்பட்டுருவார். சுயமரியாதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இழப்பதற்கு தயாராக இல்லை. அந்த அன்பளிப்பை பெற்றிருந்தால் அவர் சுயமரியாதை இறந்திருப்பாங்க. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, கண்ணியமாக வாழணும், கண்ணியத்தை இழந்து வாழணும். கண்ணியமா வாழு, கண்ணியத்தை இழந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர் இடத்துல ஒரு சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வரைக்கும் சொன்னா, அன்ன குனாஸம் மினல் அன்சாரி ஸஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரி சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்டாங்க, உதவி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வரைக்கும் கொடுத்தாங்கன்னா, தான் கையில் இருக்கிற பொருளாதாரம் எல்லாமே தீர்ந்து போச்சு, அத்தனையும் கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, இன்னும் என் கையில் இருந்தாலும் கொடுப்பேன். அதை எல்லாம் செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இருந்தாலும் வ இன்னஹும் மை யஸ்தஇஃப் யஇஃபுல்லாஹ், யார் சுயமரியாதையோடு வாழ்றாங்களோ அல்லாஹ் அவங்கள சுயமரியாதையோடு வாழ வைப்பான்னு சொன்னாங்க. எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீ கண்ணியமா வாழணும்னு நினைக்கிறியா, அல்லாஹ் கண்ணியமா வாழ வைப்பான். நீ அந்த கண்ணியத்தை விட்டு எனக்கு இவன் தருவான், அவனிடத்துல கையேந்தினால் என்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் நகர்ந்து போயிடும் அப்படிங்கிற தீர்மானம் என்னைக்கு எடுக்கப்படுதோ அல்லாஹ் அப்படிதான் நகர்த்தும். எனக்கு போதும், அல்லாஹ் எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு இதோடு போதுமாக்கிட்டான் அப்படிங்கிற சுயமரியாதையும் தன்மானத்தையும் மனிதன் என்னைக்கு உறுதியாக வைக்கின்றானோ அந்த தன்மானத்தோடு அல்லாஹ் வாழ வைப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமாக சுயமரியாதையாக வாழணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறதுக்கு சமானம் சுயமரியாதைங்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில நின்று இந்த ஈமானுக்காக வேண்டியும் இஸ்லாத்திற்காக வேண்டியும் எதிர்த்து நின்று போராடனா என்ன அந்தஸ்தோ அந்த அந்தஸ்து அல்லாஹ் எதுக்கு கொடுக்கிறான்னு சொன்னா, நீ கண்ணியமா சுயமரியாதையா வாழணும்னு விரும்பக்கூடிய இடத்துல அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஒரு மனிதர் கடந்து போனாங்க. அந்த மனிதனை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? அந்த சஹாபியை பார்த்தா உடல் வலிமையா இருக்காரு, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உடல் வலிமையாக இருக்கக்கூடிய அந்த சஹாபியை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, யா ரசூலுல்லாஹ் லவ் கான ஹாதா ஃபீ ஸபீலில்லாஹ், இவர் மட்டும் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சா, இவர் மட்டும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதற்கு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் யார் சொல்லான்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு அஜானுபாகுவா இருக்கார், பெரிய ஒரு ரஸ்லர் எப்படி இருப்பார் அது மாதிரி இருக்கார். யாரா இருந்தாலும் ஒரு எண்ணம் தோணுமா இல்லையா, நம்ம கூட இவர் இருந்தா நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் தோணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன் கான ஸரஜ யஸ்ஆ அலா வலதிஹி ஸகீரன் ஃபஹுவ ஸயஃபு ஃபீ ஸபீலில்லாஹ், இவர் மட்டும் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு உழைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்து இவர் போகக்கூடியவராக இருந்தால் இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் சொன்னார். புரியுதா? இது நல்லா கவனிங்க. இவர் இப்ப போறாரு, நீங்க சொன்னீங்க இவர் அல்லாஹ்வுடைய பாதையில வந்தா போர் செஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா அதே நபர் தான் பெற்றெடுத்த பிள்ளை எந்த இடத்திலும் கையேந்தி விடக்கூடாதுங்கிற எண்ணத்துல உழைக்க போயிருந்தார், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ததற்கு சமானம் சொன்னார். ரசூல் அதோட முடிக்கல, வைன் கான ஸரஜ யஸ்ஆலா பவைனி ஷைஹைனி கபீரைனி ஃபஹுவ ஸபீலில்லாஹ், தன்னுடைய வீட்டுல வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களை எந்த இடத்திலையும் சுயமரியாதை இழக்க வைத்து விடக்கூடாது, யாரிடத்திலையும் கையேந்து வைத்து விடக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கைக்குண்டான போதுமான தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உழைக்க சென்றிருந்தால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ததற்கு சமம். அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ததற்கு சமம். ரசூல் அதோட நிறுத்தல, வைன் கான ஸரஜ யஸ்ஆ அலா நஃப்ஸி யுஆஃபிஹா ஃபீ ஸபீலில்லாஹ், என் வாழ்க்கையில என் கண்ணியத்தை எங்கேயும் நான் தொலைச்சிடக்கூடாது, என் வாழ்க்கையில நான் சுயமரியாதை இல்லாம நான் வாழ்ந்துடக்கூடாது, யார் முன்னாலும் தலைகுனிந்து நின்றக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக வேண்டி யார்கிட்டையும் போய் நின்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு கண்ணியமா வாழணும், சுயமரியாதையா வாழணும் நினைச்சு
யார் இந்த ஓட்டத்தை ஓடுகின்றார்களோ அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கு சமானம் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டுறாங்க? ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல வழிகாட்டுறாங்க? நீ ஒரு இடத்திலேயும் உன்னை கையேந்தும் நிலைமையில வச்சிராத, உழைச்சு வாழு, அதிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொன்னாங்க. உன்னுடைய உழைப்பில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்களோ அதே அளவு கவனம் தன்னுடைய பெற்றோர், பிள்ளைகள், மனைவி, மக்கள், தான் வாழ்வதற்குண்டான வாழ்வியலை தானாக உருவாக்குவதற்குண்டான முயற்சியில யார் ஈடுபடுறாங்களோ, கண்ணியமா வாழணும் நானும் என்னை சார்ந்தவர்களும் முடிவு செய்யறாங்களோ அதுவும் இபாதத்து தான். அதுவும் இபாதத்து தான். தொழுகை எப்படி இபாதத்தோ, நோன்பு எப்படி இபாதத்தோ, ஹஜ்ஜின் மூலமாக செய்யப்படக்கூடிய நன்மைகள் எப்படி இபாதத்தோ, தன்னுடைய குடும்பமும் தானும் கண்ணியமாக சுயமரியாதையாக வாழணும் முடிவு செஞ்சு வெளியே இறங்கணும். வீட்டிலிருந்து வெளியே இறங்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஈமான நிலைநிறுத்தலும் போர் செய்ததற்கு சமமான அந்த ஃபீ சபீலில்லாஹ் சேருவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்றால் கண்ணியத்தை விட்டு வாழ்பவர்கள் அல்ல. சஹாபாக்கள் நினைச்சிருந்தா இப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா இந்த இரண்டு மலையும் அல்லாஹ் எனக்கு தங்கமும் வெள்ளியாக மாற்றி கொடுத்தா மாற்றி கொடுத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட இருக்காங்க, வீட்டுக்கு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஒரு அழகான ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல உட்கார்ந்து. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தா கேட்டாங்க, மஹாதி ஆயிஷா, இது என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னன்னு கேட்டாங்க. யார சொல்லுதா, ஒரு அன்சாரி சஹாபி பெண்மணி வந்தாங்க, என் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு அவருடைய பார்வை நேரம் அவங்க உட்கார்ற இடத்துக்கு போச்சு. பார்த்தாங்க, எங்கிட்ட கேட்டாங்க இது யாருடைய இடம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் சொன்னேன். இந்த கிழிஞ்ச போர்வையிலேயே முஹம்மது ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. இவ்வளவு ஒரு பார்ப்பதற்கு அசூசையாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தையிலேயே ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. நேர போனாங்க அந்த சஹாபி பெண்மணி தான் வீட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த போர்வையை தூக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து முதல்ல கேட்ட வார்த்தை, இது எங்கிருந்து வந்ததோ அவங்ககிட்டே கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, அந்த சஹாபி பெண்மணியை பார்த்தாங்க, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தாங்க, ஆயிஷா இஅதீஹா, அதை போய் முதல்ல கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யார சொல்ல அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, இது ஏன் நம்ம வச்சுக்கிட்டா என்ன, இதனால என்ன வாக போகுது, நம்ம வச்சுக்கலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் கொடுங்கன்னா 3 முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா போய் கொடுங்க, இது வேண்டாம் இங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த அன்பளிப்பையும் பெருமானார் மறுக்கிறது கிடையாது. ஒருவர் அன்பளிப்பை கொடுத்தால் அது மறுப்பது கூட. அன்பளிப்பாக கொடுத்தால், லஞ்சமாக கொடுத்தால், அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டா என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. அவங்களா தேடி வந்து கொடுத்தாங்க, அதனால நான் அன்பளிப்பா மாத்திக்கிட்டேன் அப்படின்னா அது வேற. இப்ப நான் அதுக்குள்ள வந்தேன்னா நான் வேற யாரா பத்தி சொல்ல வேண்டியது வரும், அது தேவையில்லாத பிரச்சனைகளை போகும். அன்பளிப்பாக பெருமானார் எதை கொடுத்தாலும் மறுத்ததில்லை. ஆனால் ரசூல் இதை மறுத்ததற்குண்டான காரணம் அவரின் மீது இறக்கப்பட்டதின் காரணமாக தான். நீ இரக்கமான பார்வையினால தான் அது கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. நீ வரும் பொழுது அதை எடுத்து கொண்டு வந்து ரசூலுக்கு கொடுத்திருந்தால் அது அன்பளிப்பு. பெருமானாருடைய நிலைமை பார்த்து நீ கொண்டு வந்து கொடுத்தால் அது பெருமானாரின் மீது நீ இறக்கப்பட்டு ரசூல் இதுலயே உட்கார்றாங்க அப்படிங்கிற ஒரு அவல நிலையை கவனத்தில் கொண்டு நீ கொண்டு வந்து கொடுத்ததை பெருமானார் ஏற்க தயார். ஏன்னா அங்க ரசூலுல்லாஹ் தங்களுடைய சுயமரியாதையை காட்டினார்கள். சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவர் மூமினர். ரசூலுல்லாஹ் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கல. அந்த இடத்துல மக்காவிலிருந்து எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க, அன்சாரிகள் வரவேற்கிறாங்க. மக்காவிலிருந்து செல்பவர்கள் முஹாஜிர்கள், மதீனாவில் வரவேற்க நிக்கிறவங்க அன்சாரி. முஹாஜிர்னு சொன்னா இங்கிருந்து பிரயாணம் செய்துட்டு போறவங்க, மதீனாவில் அன்சாரிகள் வரவேற்க நிக்கிறாங்க. அன்சாரிகளுடைய பழக்கம் என்னவா இருந்ததுன்னா, தங்களுடைய சொத்துக்களையும் தாங்கள் கட்டிய மனைவிமார்கள் இருந்து ஒரு மனைவிமார்களையும் அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவது அன்சாரியுடைய பழக்கம். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இது போல ஒரு அன்சாரி சஹாபி கூட, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி கூட ரொம்ப நெருக்கமான இடத்துல அந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த சஅத் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, இன்னி அக்ஸர் அன்சாரி மால், நான் இந்த அன்சாரிகள்ல நான் தான் ரொம்ப வசதியானவன்.
ஃபாக்ஸிம் லக்க நிஸ்ஃபு மாலி, என்னுடைய சொத்தை உனக்கு பாதி தரேன், என்னுடைய சொத்தில் பாதி உங்களுக்கு தரேன். ஃபன்துர் ஐய ஜௌஜதி ஹபீத நஸல்து லக அன்ஹா, என்ற 2 மனைவிமார் இருக்காங்க, அந்த 2 மனைவிமார்கள் உங்களுக்கு யாரை விருப்பம் என்று பாருங்க, நான் தலாக் விடுறேன், அவங்க இதா இருப்பாங்க, நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது அப்போ, இப்ப நடைமுறையில் இல்லை, இப்ப நடைமுறையில் இல்லை. போய் பார்த்து 2 பேர்த்துல யாரோ ஒரு ஆள் செலக்ஷன்ல. அப்ப ரசூலுல்லாஹ் அன்சாரிகள் இந்த மார்க்கத்துக்கு உண்டான வழக்கம் வேற. சொன்ன உடனே ஃபைதா தஹல் தஸவஜ், நீ யாருன்னு சொல்லுங்க, நிக்கா முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. இது அன்சாரியுடைய வழக்கமா இருந்தது. உடனே சாது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை லா ஹாஜத லி ஃபி தாலிக், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க, ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க. ஹல் மின் சூக்கின் ஃபி ஹாயி திஜார், இங்க எங்கேயாவது சந்தை இருக்கா, வியாபார பொருளை விற்கிறதுக்குண்டான சந்தையோ இல்ல அதுக்குண்டான மார்க்கெட்டோ இங்க இருக்கான்னு சொல்லுங்க சொன்னாங்க. சாத் ரலியல்லாஹு இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல தான் பொருளாதாரத்தை எல்லாருமே சந்தைகள் கூடும், இங்கதான் வியாபாரங்கள்லாம் நடக்கும் என்ற அந்த வழிமுறையை அந்த இடத்தை சொல்லி கொடுத்த உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு நேரா போனாங்க, அந்த இடத்தில் வியாபாரம் செஞ்சாங்க. அவங்களுக்கு என்ன வியாபாரம் செய்ய முடியுமோ அந்த வியாபாரத்தை செஞ்சாங்க, பொருளாதாரத்தை ஈட்டினாங்க, திருப்பி பொருளாதாரத்தை ஈட்டினாங்க, தொடர்ந்து போனாங்க, பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தை ஈட்டி ஒரு நாள் சட்டையில மஞ்சக்கரையோட ரசூலுல்லாஹ் இடத்துல நின்னாங்க. ரசூலுல்லாஹ் மஞ்சக்கரையோட சட்டையில எல்லோ கலர்ல நின்னாங்க. விளங்குமா? விளங்குதா? ரசூலுல்லாஹ் நின்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, தஸவ்வஜ்தான் கேட்டாங்க, நிக்கா முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. நிக்கா முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா முடிச்சிட்டீங்களான்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் நிக்கா முடிச்சிட்டேன். என்ன மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. கம் சுப்பத்த, என்ன மகர் கொடுத்தீங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் பேர்ச்சம்பள கொட்டையினுடைய அளவு தங்கத்தை நான் மகரா கொடுத்தேன்னு சொன்னேன். எவ்வளவு? பேர்ச்சம்பள கொட்டையினுடைய அளவு நான் தங்கத்தை மகராக கொடுத்தேன்னு சொன்னாங்க. அவலம் வலப்பி ஷாத்தின், அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, வலிமா விருந்து ஒன்று கொடுத்துருங்க, நான் ஒரு வலிமா விருந்து ஒன்று கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இதுதான் நடந்த சம்பவம். இதில் என்ன விளங்கணும்? அன்சாரி சஹாபி கொடுப்பதற்கு தயாரான இல்லை, வாங்குவதற்கு தகுதியானவன் முஹாஜிர். மக்கள் வந்திருக்காங்க, எல்லாம் நிராயுதபாணியாக இஸ்லாத்திற்காக வேண்டி டிராவல் பண்ணி இங்கிருந்து அவ்வளவு தூரம் வந்தாங்க. அதை வரவேற்ற அந்த அன்சாரி சஹாபல் கொடுப்பதற்கு தயார், வாங்குவதற்கு தகுதி. ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு வாங்க மறுத்து, இதை நான் வாங்கினா என் சுயமரியாதை இழந்து போயிடும், நானே பொருளாதாரத்தை உருவாக்குறேன், நானே என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறேன், நானே அதன் மூலமாக திருமணம் முடித்துக் கொள்றேன் அப்படிங்கிற தீர்மானத்தில் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தை வலம் யாஃபிம், யார் சுயமரியாதையோட வாழணும், மரியாதை கண்ணியத்தோட வாழணும் நினைக்கிறாங்களோ கண்ணியத்தோடு அல்லாஹ் வாழ வைப்பான். இல்ல பரவாயில்ல, பேருக்க பரவாயில்லை, இந்த துன்யாவில் எப்படியாவது ஒரு இடத்துல நான் மேல வந்தா போதும், அது எந்த நிலைமையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னான். அல்லாஹ் ஈமானுங்கிறதே பெரிய ஒரு கண்ணியம் நமக்கு கொடுத்தது. அல்லாஹ் மூமீனாக இருப்பதே பெரிய கண்ணியம். இந்த அற்ப சொற்பமான விஷயங்களுக்காக வேண்டி யார் கண்ணியத்தை இழக்குகின்றார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த இந்த உயர்ந்த அந்தஸ்தை மரியாதை இல்லாமல் அதை அவமரியாதையாக நினைக்கின்றார்களோ, அவர்களுக்குண்டான உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த பல்அம் இப்னு பாஊராங்கிற ஒரு மனிதர், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து என்னன்னா, அவர் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யும். அவர் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யும். அந்த அந்தஸ்தில் இருந்த ஒரு நபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் கீழே இறக்க ஆரம்பிச்சு. அந்த பல்அம் இப்னு பாஊராங்கிற மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரும் அந்த கன்ஆன்ங்கிற இடத்துல ஒரு முரடர்கள் இருக்காங்க, அவங்கள என்ன செய்யணும், நம்ம எதிர்த்து போர் செய்யணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. அந்த முரடர்கள் என்ன செய்யறாங்க, நேரா பல்அம் இப்னு பாஊராட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி மூசாவும் அவங்களுடைய கூட்டத்தாரங்களாம் வர்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு எதிராக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இவருடைய துவா தான் கபூல் ஆகுமா இல்லையா, இவர் என்ன துவா கேட்டாலும் இது கபூல் ஆகும். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல நான் பண்ண மாட்டேன். காரணம் என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்க அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களோடும் ரொம்ப நெருக்கமானவர்.
அவருக்கு எதிராக நான் எப்படி துவா செய்யறது? அது முடியாத காரியம். திருப்பி பேசுறாங்க. அவர் அந்த பேச்சில் மயங்க ஆரம்பிக்கிறார். எப்படி மயங்க ஆரம்பிக்கிறாரு? இவங்களுக்கு கடைசியா ஒரு கண்டிஷன், எப்படி கண்டிஷன் வைக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க துவா செஞ்சா உங்களுக்கு இன்ன பொருளாதாரத்தை தரும், இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரும், இந்த மாளிகையை தரும், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீட்டை தரும், என்னெல்லாம் பேசி குழப்பின உடனே நம்ம தயாராகிட்டோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தது. அல்லாஹ் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிருக்காரு. பெரிய ஃபேன் இங்கே விட்ட புரியல. பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கு அல்லாஹ். நமக்கு கொடுத்த அந்தஸ்தை போல நமக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை தானே கொடுத்துருக்கு. இஸ்லாத்தில் இருக்கிறது ஒரு பெரிய அந்தஸ்து. இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம். ஒரு முஸ்லீமா இருக்கிறதுங்கிறே பெரிய அந்தஸ்து. முஸ்லிம் மூமின்ங்கிற கண்ணியமான வாழ்க்கை கொடுத்ததே பெரிய அந்தஸ்து. ஏன்னா இயற்கையாகவே மூமின்களிடத்தில் ஒரு குணம் இருக்கும். இபாதத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, இபாதத்தில் ஈடுபடாமல் இருந்தாலும் சரி, ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்தில் சிந்தனையில் வரும் நாம் மூமின்களாக இருக்கின்றோம். அப்போ அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா பலாமி இப்னு பாரத். அவர் என்ன செஞ்சாரு? எதிர்த்து துவா செய்வதற்காக வேண்டி கிளம்பி நின்றார். கிளம்பி ஒரு மலை உச்சியில போய் நின்று துவா செய்யலான்னு முடிவு செஞ்சு மலை உச்சிக்கு போறாரு. தங்களுடைய கூட்டத்தார் யாரெல்லாம் துவா செய்ய சொன்னாங்களா இல்லை எதிர்த்து துவா செய்ய சொன்னவங்களோட சேர்ந்து போய் நிற்கிறார். எப்படி துவா செய்யறாருன்னு சொன்னா, யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றியை கொடு, என் கூட்டத்துக்கு அழிவு கொடுன்றார். எப்படி துவா செஞ்சாரு? எப்படி துவா செய்யணும்? அவங்க அழியணும், மூசா அழியணும், நாங்க வெற்றி கொள்ளணும். அவர் செஞ்ச துவா, மூசா வெற்றி அடையணும், நான் அழிவாகணும், நாங்க என் கூட்டத்தில் அழிவாகணும். மக்கள் எல்லாம் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அடே பேவுக்கும் என்ன துவா செய்யணும்? நீ என்ன துவா செய்யற? மூசாவுக்கு தோல்வியை கொடுத்து துவா செய்யணும், நீ மூசாவுக்கு வெற்றியை கொடுத்து துவா செய்யற. உன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தோம்? இது மக்கள் எல்லாம் பிரச்சனையில் அங்கெல்லாம் சலசலப்பா ஓடிட்டு இருக்கும் போது அந்த பலீம் இப்னு பாரத் சொன்ன வார்த்தை, ஃபஹாதா மாலா அம்லிகு ஹாதா ஷையா. நான் ஒன்னும் சொல்லவே இல்லை, என் நாக்கு அல்லாஹ் தானே அப்படி ஆக்கிட்டான். நான் துவா செய்யல, என் நாவிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கனா. கத் கலபத் அலைஹி, அல்லாஹ் மிஞ்சிட்டான், நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் தோத்துட்டேன், அல்லாஹ் மிஞ்சிட்டான். கடைசியில என்ன வார்த்தை சொன்னாருன்னா, கத் தஹபத் மின்னில் ஆன துன்யா வல் ஆகிரா. துன்யாவும் இல்லாம ஆகிரத்தும் இல்லாம நாசமா போயிட்டேன் நான். அல்லாஹ் இந்த பலீம் இப்னு பாரத் அல்லாஹ் கொடுத்த தண்டனை பெரிய தண்டனை. அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்தான். இந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வத்லு அலைஹிம் நப அல்லதி ஆதீனாஹு ஆயாத். நபி உங்க சமூகத்துக்கு போய் சொல்லுங்க, பல அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், பல நியாமத்துகளை, பல பரக்கத்தான விஷயங்களை அவங்களுக்கு நாம கொடுத்திருக்கோம். எவ்வளவு பெரிய நியாமத்! துவா கபூல் ஆகிறது எவ்வளவு பெரிய நியாமத்! அது அவ்வளவு பெரிய நியாமத்தை கொடுத்திருந்தேன். ஆனா அந்த நியாமத்தை எல்லாம் அவங்க பொருட்படுத்தல. இந்த துன்யாவுடைய அந்த பொருளாதார அந்த பார்வை இருக்கு இல்லையா, அந்த அழகு அவரை மறைச்சு ஃபன்சலஹ மின்ஹா, அதை அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? நான் கொடுத்த அந்த நியாமத்தை உதாசீனப்படுத்து பாத்துவா சைத்தானை பின்பற்றினாரு. பகான மினல் காவின், மாறாக அவர் என்ன ஆயிட்டாரு? நஷ்டவாளியுடைய கூட்டத்தில் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்ல, வலவ் ஷிஅனால ரஃபஅனாஹு பிஹா, நாம் நாடி இருந்தால் நாம் அத்தாட்சிகளை கொண்டு அவர்களை உயர்த்தி இருந்திருப்போம். அவளுக்கு எவ்வளவு பெரிய நியாமத்தை கொடுத்திருந்த உயர்த்தி இருப்பேன். வலாக்கின், ஆனா அவர் என்ன செஞ்சாரு? ஆஹலத இலல் அர்தி வத்தபா ஹவாஹு, தம் மனோ இச்சையை பின்பற்றினாரா இல்லையா? இது நீங்க எங்க வேணா பொருந்திக்கொள்ளும். தன் மனோ இச்சையை இந்த துன்யாவுடைய மோகங்களுக்காக வேண்டி, அற்ப சொற்ப விஷயங்களுக்காக வேண்டி கொடுத்த நியாமத்தை புறக்கணித்து இந்த ஷைத்தானை பின்பற்றி அவருடைய உதாரணம் என்ன தெரியுமா? பமசலு கமசலில் கல்பு, நாய்க்கு சமானம் சொன்னான். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, இது நாய்க்கு சமமான வார்த்தை அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்ன தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ். அந்த நாய்க்கு உதாரணம் ஏன் அல்லாஹ் நாயை சொன்னான்னா, ஏதாவது கொடுத்தாலும் நாக்க தொங்க போட்டுத்தான் இருக்கும், கொடுக்காவிட்டாலும் தொங்க போட்டுத்தான் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. தாலிக மஸல் கௌமில்லதீன கஸபு பி ஆயாத்தினா. நபி எடுத்து சொல்லுங்க சமூகத்துக்கு,
இது மாதிரிதான் நம்முடைய அத்தாட்சிகளை புறக்கணித்த ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையும் ஆகும். ஃபக்சுஸுல் கஸஸ, இந்த வரலாற்றை சமூகத்திற்கு சொல்லிக் கொடுங்கள். லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திப்பவர்களாக ஆகிவிடட்டும் என்று அல்லாஹ் இந்த இறை வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய நியமத் மூமின்கிற ஒரு நியமத். ஒரு மூமினுடைய குணமாக இருக்க வேண்டியது சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். எந்த இடத்திலேயும் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு சுயமரியாதையை விட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் மூமின்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உங்க வீட்டுல ஒன்றும் இல்லையான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது என்னன்னா, உங்க வீட்டுல ஏதாவது இருக்கா, பொருளாதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்கிட்ட என்ன இருக்கு, ஒரே ஒரு கம்பளி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கம்பளியும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரமும் இருக்கு யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை எடுத்துட்டு வாங்க ரசூலுல்லாஹ், அதை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வர சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யஷ்தரி ஹாதைனி, எல்லாரையும் நிக்க வச்சு இந்த ரெண்டு யார் வாங்குறதுன்னு கேட்டாங்க. அவர்கிட்ட இருக்கிறதே அந்த ரெண்டு தான். ரசூலுல்லாஹ்ட்ட ஏதாவது உதவி கேட்டா ரசூலுல்லாஹ் உதவி செய்வாங்கிற எண்ணத்துல தான் வந்தாங்க. பெருமானார் உதவி செய்த பல இடங்கள் உண்டு, ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சதாக பல இடங்கள் உண்டு. கையில் இருந்த மொத்தத்தையும் கொடுத்ததும் உண்டு, இல்லாத நேரத்தில் கடன் வாங்கி கொடுத்ததும் உண்டு. ஆனால் இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, உங்க வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்துட்டு வாங்க, கொண்டு வந்து மஜ்லிஸ்ல வச்சாங்க. இதை யார் வாங்குறதுன்னு கேட்டாங்க. யார் விலைக்கு வாங்குறீங்கன்னு கேட்ட உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் ஒரு வெள்ளிக்காசுக்கு இதை வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மையஸீது வலா அஜ்ரஹம், யார் இதை விட அதிகமாக கேட்கறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. யாராவது இதை விட அதிகமாக வாங்குறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே இன்னொரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, இஷ்தரி அஹதி ரசூலுல்லாஹ். இன்னொரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் 2 வெள்ளிக்காசுக்கு வாங்கிக்கிறேன். யார் ரசூலுல்லாஹ் நான் அந்த 2 வெள்ளிக்காசுக்கு வாங்கிக்கிறேன்னு ஒன்று அந்த சஹாபி வாங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 வெள்ளிக்காசையும் இந்த சஹாபிகிட்ட கொடுத்தாங்க. யார்கிட்ட? யாசகம் கேட்டு வந்தாங்களா இல்லையா, ஏதாவது கொடுங்க யார் ரசூலுல்லாஹ் கேட்டு வந்தாங்களா இல்லையா, அந்த சஹாபி இடத்துல பெருமானார் கையில கொடுத்து இஷ்தரி பி அஹதிஹிமா தஆமா, ஒரு வெள்ளிக்காசுக்கு போய் சாப்பாடு வாங்குங்க. ஃபன்பிதுஹு இலா அஹ்லிக, அது உங்க வீட்டில் கொண்டு போய் கொடு. வஷ்தரி பில் ஆஹிர் கதூமன், இன்னொரு வெள்ளிக்காசுக்கு என்ன செய், கோடாரி வாங்கிட்டு வாங்க. சொல்ல கோடாரினா மரம் வெட்டுறதுக்கு உண்டான கோடாரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யும், ஃபஅத்தினி பிஹி, அதை கொண்டு வந்து கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுங்க அதுக்கு ஒரு கைப்பிடி போட்டு கொடுத்தாங்க. அதை பிடிச்சி வெட்டுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, முதல்ல அதுக்கு ஒரு கைப்பிடி போட்டு கொடுத்து கையில் கொடுத்து இதுக போ முதல் ஃபக்தத்தி போய் மரம் வெட்டு முதல் ஃபபிய வித்துட்டு வா லா அர் என்னக்க 15 யௌமன், 15 நாளைக்கு உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்ல என்ன சொன்னாங்க, 15 நாள் இதுக போ லா அர் என்னக்க உன்னை பார்க்கவே கூடாது, 15 யௌமன் 15 யௌமன் 15 நாள் உன்னை இங்க கண்ணில் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாங்க அனுப்பிச்சு வச்சாங்க. ஃபர்ஸ்ட் போறாங்க, 15 நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கொடுத்தாங்க. 10 வெள்ளிக்காசு கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வியாபாரியா தொழிலாளியா மாத்தினாங்க. பெருமானார் யாசகம் கேட்டு வந்த ஒரு நபரை ஏதாவது கொடுங்க யார் ரசூலுல்லாஹ், என் வீட்டில் சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னு சொல்லி இருந்த ஒரு சஹாபிய, ஒரு அன்சாரி சஹாபிய, ஒன்றும் இல்லாத அந்த சஹாபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வெள்ளிக்காசுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கியது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபஷ்தரி பிபஅதிஹா தஆமன், கொஞ்சம் காசுக்கு என்ன செய்யுங்க, வீட்டுக்கு உணவு வாங்கிட்டு போங்க. பிபஅதிஹா சௌபன், கொஞ்சம் காசுக்கு வீட்டுக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆடைகளை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹாதா கைருல் லக மின் அன் தஜி அல் மஸ்அலா, இதுதான் நீ கையை இப்படி நீட்டுறதை காட்டிலும் இது சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் வழிகாட்டி கொடுத்தான். உன் கையை இப்படி நீட்டி உன்னுடைய மரியாதையை கெடுத்துக்கொள்ளலாம், கையை நீ உன்னுடைய சுயமரியாதை இழந்து விடாதே என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் வழிகாட்டுதலை கொடுத்தார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சுயமரியாதையோடு வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. கண்ணியமான ஈமானை கொடுத்திருக்கின்றான். பல நேரங்கள் பேசியது உண்டு, இந்த ஈமானை அற்ப சொற்ப காரியங்களுக்காக வேண்டி விட்டு விடுவதற்குண்டான அந்த நிலைமை அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அல்லாஹ் எப்படி தீர்மானிக்கின்றான் என்பதை பொறுத்து. எக்ஸிட் போல் எப்படி இருக்கட்டும், எப்படி வேணாலும் அமையட்டும், ஆனால்
சமூகத்தில் சில வலைதளங்களில் இப்படி ஒரு பேச்சு போனது, என் தலைவனுடைய தோல்வி அடைந்து விட்டால் என் உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன். இருக்கா இல்லையா? அது எந்த தலைவன் சொன்னாலும் பிரச்சனை. என்னுடைய நான் யாரை தேர்ந்தெடுத்தேனோ, நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய அந்த வேட்பாளர் தோற்று போனால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வது மட்டுமல்ல, என் தந்தையினுடைய உயிரையும் கொன்று விடுவேன்னு சொன்னான். என் வாப்பாவையும் சேர்த்துக் கொள்ளுவேங்க. இது ஒரு இஸ்லாமியுடைய நாவில் வந்த வார்த்தை. சமூக வலைதளங்கள் ரொம்ப பரவலா போச்சு. நானும் சாவேன், என் பாப்பாவையும் கொல்லுவேன் அப்படின்னா உன்னுடைய சுயமரியாதையான இஸ்லாத்தை நீ தொலைச்சது மாதிரி இல்லையா? உனக்கு சுயமரியாதை மரியாதை கொடுத்தது இந்த ஈமான்ங்கிறது. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். அல்லாஹ் சொன்ன வார்த்தை இஸ்ஸத்து கண்ணியங்கிறது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக மூமினுக்குன்னு சொல்றாங்க. அந்த மூமினுடைய நாவிலிருந்து வர வேண்டிய வார்த்தைகள் அல்ல இது. எப்படி வேணாலும் இருக்கலாம். தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த சகோதரத்திலே சொல்லுங்கள், உயிர் என்பது அவருக்காக வேண்டி அல்ல என்பதை உங்களுடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக எடுத்து சொல்லுங்கள். நண்பர்களிடத்திலேயும் நட்பு வட்டாரங்களிடத்திலேயும். அல்லாஹ் நம்முடைய சமூகத்தையும் சமுதாய மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. அல்லாஹ் கண்ணியத்தோடு சுயமரியாதையோடு வாழ்ந்து சுயமரியாதையோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலை செய்து கண்ணியமில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு கண்ணியமில்லாத மரணத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. வஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.